ரகசியம். ஓம் நமச்சிவாய சிவாய நமः. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அன்னைக்கு அப்புறம் சவுண்ட் கேக்குது. வா என்னன்னு பார்க்கலாம். மாமா என்னாச்சு நீ? கண்ணு முடிச்சிட்டாரு. சீக்கிரம் போய் மாமா கூட்டிட்டு வாங்க. அண்ணன் கண்ணு முடிச்சிட்டாரா? அண்ணி சொன்னாங்க. ஐயோ கூட்டி வரல வா. இதோ நம்ம குழந்தைய பாருங்க. அப்பா இங்க வா. இங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்களை பாருங்க. எந்நேரமும் உங்களை தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க பாருங்க, அப்பா பாருங்கடா. சதா சர்வ காலமும் அப்பா எங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க அப்பா பாருங்க. ஈஸ்வரா, அப்பா பாருமா, அப்பா பாரு. என்னம்மா ஆச்சு? அன்பு கண் முடிச்சன கேட்டு சந்தோஷமா ஓடி வந்தேன். இப்படி கண்ணு துடிக்கிறாரு. டாக்டர் கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க மாமா. சீக்கிரமா டாக்டர் வர சொல்லுங்க. டாக்டர் 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 கூட்டிட்டு வாங்க. சரி ஓடு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.
ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. வாங்க வாம்மா. வாங்க உட்காருங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அன்பு சார் இங்க அட்மிட் ஆகும்போது எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ப்ளீஸ்மா, இந்த சிச்சுவேஷன்ல உங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பட் வேற வழியே இல்லைம்மா. இந்த பேச நீங்க கஷ்டப்பட்டு தாங்கிதான் ஆகணும். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அன்பு உயிரோட இருக்காருங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ஆஸ் ஏ டாக்டரா அன்போட பிரசன்ட் கண்டிஷனை டீட்டெயிலா சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ண விரும்பல. அன்போட மூளைக்கு ரத்தத்தை கொண்டு போற நரம்புல ஒரு இடத்துல பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த பெராலிசிஸ் அட்டாக் வந்திருக்கு. அதனோட விளைவு அவரோட ரைட் ஹேண்டும் ரைட் லெக்கும் செயலிழக்க வச்சிருக்கு. அம்மா அழாதம்மா. இன்னும் நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு தாயி. எங்களுடைய சாபம்மா உன்னையே சேர்த்து கஷ்டப்படுத்துது. சார், இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கணும். அப்பதான் நாம அன்பை குணப்படுத்த முடியும். அன்போட கேஸ்ல சர்ஜிக்கல் ப்ராசஸ்ல ஒரு யூஸும் இல்லை. இப்போ அன்புக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிளட் கிளாட்டை எம்போலிசம் மெடிசின்ஸ் மூலமா தான் கியூர் பண்ண முடியும். இப்போ அட்வான்ஸான மருந்துகள் அமன்டடைன், டொப்பாமைன், அசோனிடிஸ் நல்ல மருந்துகள் இருக்கு. குறைஞ்சது ஒரு வாரம் அன்பை பெட்ல வச்சு மானிட்டர் பண்ணிட்டோம்னா அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். அங்கேயும் பெட்ல தான் இருக்கணும். ஆக்சுவலா சொன்னா அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு பிறந்த குழந்தைக்கு அதோட அம்மா எப்படி பணிவிடை பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நீங்க பண்ணணும். இதை தவிர ஆயுர்வேதிக்லயும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதுவரைக்கும் சுயநினைவே இல்லாம இருந்த அன்புவால உங்களை பார்க்க முடியும், ஆனா பேச்சு வராது. டாக்டர், இதுக்கு எப்பதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். அவன் சாகிற வரைக்கும் இப்படித்தான் நடப்பணமா இருக்கணுமா? ஆஸ் ஏ டாக்டர் எங்களால ஹோப்ஸ் தான் தர முடியும். எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாததை கூட குணப்படுத்துற சக்தி அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கு. நீங்க வணங்குற அந்த ஈஸ்வரனே அந்த மிராக்கிளை பண்ணட்டுமே. ஏன் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திரும்பவும் சொல்றேன் சார், அன்பு நிச்சயம் பழைய அன்புவா வருவாரு. எங்க சர்வீஸ் மெடிசன்ஸை விட அது உங்க கையிலையும் அந்த ஆண்டவன் கையிலையும் தான் இருக்கு. அன்பு டிஸ்சார்ஜ் ஆனதும் டெய்லி நான் உங்க வீட்டுக்கு வந்து எல்லா செக்கப்பும் பார்த்துக்கிறேன். அது என்னோட கடமை சார். ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க சார். ரொம்ப நன்றி வாங்கம்மா. டாக்டர்.
நாங்க வரோம். போலாமா? குட் ஈவினிங் சார். வாங்க டாக்டர். குட் ஈவினிங் இல்லை, கிட்டத்தட்ட குட் நைட் சொல்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஏதோ அவசரமாக நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னதா சொன்னாங்க. நான் திருநெல்வேலியிலேருந்து ஜஸ்ட் ரீச்டு. ஸோ என்ன விஷயம்? டாக்டர், 2 பேருக்கு ஞாபகம் மருதி இருக்கக்கூடாது. யார் தெரியுமா? ஒன்று பாடம் சொல்லித்தர வாத்தியார், இன்னொன்று வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு. உங்களுக்கு ஞாபகம் மருதி இருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் உங்களை உங்கள் ரூமில் வந்து சந்தித்தேன். அன்றைக்கி நீங்கள் கூட உங்கள் லேப்டாப்பில் வீடியோ ஃபுட்டேஜ் ஏதோ காமிச்சிங்களே. அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ். நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்? எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, என்னை கூடி சீக்கிரம் அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு 10 நாள் தங்க சொன்னீங்க. நீங்கள் சொன்ன அந்த 10 நாள் முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் மறந்துட்டீங்க, நான் ஞாபகம் வச்சிட்ருக்கேன். அதனால் நாளை காத்தால நான் கிளம்புறதா இருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது உங்கள்கிட்ட சொல்லிடலான்ட்டு தான். ஆனால் ஒன் திங் டாக்டர், இத்தனை நாள் வரைக்கும் என்னை இவ்வளோ அன்போடு கவனிச்சுக்கிட்ட உங்களுக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கும் கடவுளோட அனுகிரகம், பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தங்குங்கிறத தவிர நீங்கள் வேறு எதை சொன்னாலும் நான் கேட்டுக்க தயாராக இருக்கேன். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க, ஏன் தயங்குறீங்க, எல்லாமே எனக்கு புரியுது டாக்டர். பட் தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நாளை காலையில் நான் போகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ளீஸ். ஓகே. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். குட் நைட். குட் நைட். ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. நமச்சிவாய. வணக்கம் சாமி. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இல்லை, இது என்ன, இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும். எந்த ரூமுக்கு போனாலும் எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்டுருவீங்களா நீங்கள்? இப்போது யாராவது பேஷண்ட்டு சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை ஏதாவது ஜுரங்கிற இருந்ததுன்னா அவங்கள பார்த்து இதை கேள்வி கேட்கலாம் இல்லையா? நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம்னா இப்படி கேட்கலாம். நான் தான் உங்களை இங்கே தினமும் பார்த்துட்ருக்குறேன், எனக்கு ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்ன எப்படி இருக்கீங்கன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரொட்டீனாக கேட்குற கேள்வி தான். சீஃப் டாக்டர் கிட்ட சொன்னீங்களா பின்மண்டையில் பெயின் இருக்கிறதா? அதான் பெயின் கில்லிங் இன்ஜெக்ஷன் போகிறதுக்காக. அது சில விஷயங்களை பற்றி பேசும்போது நினைக்கும் போது எனக்கு பின்மண்டையில் அந்த வலி வந்தது. அதை நான் அன்றைக்கி சீஃப் டாக்டர்கிட்ட சொல்ல போனேன். அப்போது அவர் ஏதோ இந்த லேப்டாப்பில் ஏதோ உலகம் அழிய போகுதுன்னு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸை பற்றி ஏதோ காமிச்சார். அப்போ அந்த பின்மண்டை வலி வந்துச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விடாமல் 108 தரம் சிவமந்திரத்தை ஜபிச்சேன். வலி இல்லை, இப்போ சரியா போச்சு. நான் சீஃப் டாக்டர்கிட்ட இதை பற்றி சொல்லணுன்னு இருந்தேன். பட் பரவாயில்ல, நாளைக்கு எப்படி நான் காலையில் கிளம்பி போகிறேன் இல்லையா, அப்போது சொல்லிக்கிறேன். நான் எனக்கு இந்த பெயின் கில்லிங் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை, அது வந்து இல்லை, எனக்கு தூக்கம் வந்தாச்சு.
நான் தூங்க போனோம். இங்கே உங்களே யாராவது உண்மையிலேயே சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பேஷண்ட்டு, அவங்களுக்கு தேவைப்படும் இந்த இன்ஜெக்ஷன்லாம். எனக்கு வேண்டாம் சார், நீங்கள் போகலாம். குட் நைட். நோ யூஸ். நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் சீஃப் டாக்டர் கிட்ட சொல்றேன், அவர் ஏதாவது ஐடியா சொல்வார். சிஸ்டர் வாங்க. இன்ஸ்பெக்டர், சென்னையில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டீங்களா? எஸ் டாக்டர். பிபிலாம் நார்மலாக தான் இருக்குது. எதுக்கும் ஒரு டாக்டரையும் நர்ஸையும் கூட அனுப்பி வைக்கிறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஏ கிரேட் ஜென்டில்மேன். தூங்குறப்ப கூட பாருங்க, அவர் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது பாருங்க. இது ஒரு சாதாரண ஆர்டினரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜியோட தான் இருந்தது. இப்போது இவர் வந்ததுக்கு அப்புறம் இங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப் கிட்டேயுமே, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக என் ப்ரொஃபஷனுக்கு தேவையான ஒரு பேஷண்ட்ஸோட பார்க்க முடியுது. அதுக்கு 100% இவர் தான் காரணம். பொதுவாக எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சர்ச்சுக்கு போகிறது கூட ஆஸ் அ கிறிஸ்டியனாக ஒரு கடமையாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த சைன் இங்கே வந்த பிறகு, அவர் செய்த சில மிராக்கிள்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் நம்ம எல்லாரையும் ஆப்ரேட் பண்ணதுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம்தான் என்கிட்ட இருந்த கோவம், படபடப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே போய் ஒரு நிதானத்தோட, ஒரு மனப்பக்குவத்தோட என்னால் இருக்க முடியுது. ஸோ இப்போ மனசு எப்பவும் ஒரு அமைதியான நதியை போல் ஓடிட்டுருக்கு. ஓ, இட்ஸ் கெட்டிங் லேட். அவர் கொடுத்துருக்கிற செடக்டிவ்ஸ் 20 hours தான் பிடிக்கும். அதுக்குள்ளே யூ பீப்புள் ஷுட் ரீச் சென்னை. ஓகே? வார்டு பாயை ஸ்ட்ரெச்சர் எடுத்துன்னு வர சொல்லு. போமா. எஸ் டாக்டர். எனிவே இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க டாக்டர். வந்து
திரும்பவும் உங்ககிட்ட சொல்லாம பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததுக்கு சாரிப்பா. எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் உங்க நல்லதுக்காகத்தான். இல்ல, என்னோட சுயநலத்துக்காகத்தான். நீங்க எனக்கு வேணும்ப்பா, எப்பவும் என்னைக்கும். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.